வணக்கம். இந்த கோயில்களை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, சிற்பங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலேயும் அந்த சிற்பிகள் சிற்பத்துடைய கண் திறக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான நாள் அப்படிம்பாங்க. ஏன்னா அதில் ஜீவ ஒளி வரணுங்கிற மாதிரி சொல்கிறது உண்டு. நம்ம இதெல்லாம் உத்து பார்த்தா தாங்க தெரியும். நம்ம கோயிலில் போய் பொங்கலை வாங்கி தின்ட்டு சிற்பத்து மேலே தடை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கிருஷ்ணாபுரம்னு ஒரு இடம் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் திருச்செந்தூர் போகிற வழியில் ஸ்ரீவைகுண்டத்துக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் தான் திருநெல்வேலியிலேருந்து. கிருஷ்ணாபுரம், அதாவது கிருஷ்ணப்ப நாயக்கர் திருமலை நாயக்கருடைய பேரன். அவர் இலங்கையை ஜெயிச்சுட்டு வர்றபோது அந்த வழியாக அங்கே ஒரு கோயிலை உருவாக்குறார். இந்த கோயில் கிருஷ்ணாபுரம். இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த கிருஷ்ணாபுரம் சிற்பங்களை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. அப்படியானது. ஆனால் என்னென்னா அது பாதுகாக்கப்பட்டிருக்கா, மேல்நாட்டில் மாதிரி இருக்கான்னா இல்லை. அது அங்கே ஒரு 2-3 சிற்பங்கள் இருக்குது. நான் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறேன், ஒன்றை பற்றி ஆழமாக சொல்கிறேன். ஒரு சிற்பத்தில் இப்படி தோளில் இப்படி ஈட்டியில் குத்திருப்பாங்க. அந்த இடத்துல ரத்தம் வர்றது மாத்திரம் சிவப்பு கல்லாக இருக்கும். பெயிண்ட் இல்லை, கல்லே சிவப்பு, கிரானைட்டில் அடிச்சிருக்கான். இன்னொரு சிற்பம் காமன், அதாவது மன்மதன். ஒரே கல்லில் மன்மதனுடைய சிலை. இந்த பக்கம் எத்தாப்பில் ரதி. இந்த மன்மதனுடைய சிலையினுடைய சிறப்பு என்னென்னா, மன்மதனுக்கு வில்லு கரும்பு வில், சுரும்புனா வண்டு. இந்த வில்லு இருக்கு இல்லையா, இது 6 அடிக்கு ஒரே கல்லில் செஞ்சுருப்பாங்க. அதில் கணுவில் இருக்கும், நடுவில். அது நம்மளுக்கு மேலே உடச்சி விட்டாங்க. அது இப்போ இருக்கட்டும். ஆனால் அதில் ஒரு நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே ஒரு சின்ன துவாரம் கடுகளவுக்கு இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பொருளை போட்டிங்கன்னா அது உள்ளே கூடி அந்த 6 அடி உயரம் இருக்கக்கூடியதில் ஓடி கீழே விழுகுது. எப்படி ட்ரில் பண்ணியிருப்பான்? இதுதான் ஆச்சரியம். இப்போ காது குத்துறது கூட ஒரு சின்ன இது வச்சு நம்ம இது பண்ணிடுவோம். இப்போல்லாம் துப்பாக்கிலே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. துப்புனோடனே காதில் ஹோல் பண்ணி விழுந்துருது. பெண்கள் போய் இந்த நிறைய போட்டு வராங்க பாருங்கள், ஓட்டை அதெல்லாம் வந்துடுது. அன்னைக்கு என்ன இருந்திருக்கும்? இதை நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு வயசு 90 வயசு இருக்கும். அவர் என்ன சொன்னார், எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா தாத்தா, அவர் சொன்னார், கொள்ளு தாத்தா, ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி. அவர் என்ன சொன்னாராம், இந்த சிற்பத்தில் எப்படி ஓட்டை போடுவாங்க அப்படின்னா, இந்த முதல்ல என்ன பண்ணுவாங்களாம், சின்ன ஒரு இதை வச்சு இப்படி லேசாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அதில் கருப்பட்டி பாகு அல்லது தேன் தொட்டு வைப்பாங்களாம். இப்போ வச்சதுனால என்ன ஆகும்னா, அதில் எறும்பு உள்ளே கூடி போய் ஆழம் அதிகமாக அந்த தேனை ஊற்ற உள்ளே ஓடி கீழே போயிருமா. 6 மாதம் 1 வருஷம் கோயில் கட்டி முடிக்கிறதுக்குள்ள இது வழியாக நூலை விட்டு வெளியே இழுக்கலாமா. என்ன அற்புதமான ஒரு விஞ்ஞானம் பாருங்கள். இவ்வளவு நுண்மையான ஒரு ட்ரில் பண்ணக்கூடிய கருவியை நம்முடைய முன்னோர்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான சிற்பங்கள் எல்லாம் கோயிலில் இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம், போய் சாமி கும்பிடணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இப்படித்தான் நம்ம சொல்லிட்டு வர்றோமே தவிர, சிற்பத்திலும் கடவுள் இருக்கிறார். சிற்பியின் நரகம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பார் புதுமைப்பித்தன். ஒன்றும் இல்லைங்க, இப்படியே பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஒரு சிற்பத்தை செஞ்சு அதை சாமியாக்கியிருப்பான். எல்லோரும் போய் கண்ணை மூடிக்கிட்டு சாமி கும்பிடுவாங்க. எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அவன் சிற்பம் பண்ணதே பார்க்குறதுக்காக தான். அங்கே போய் நின்று கண்ணை மூடி சாமி கும்பிட்டா அவனுக்கு என்ன ஆகும்? அது நரகமாக தான் இருக்க முடியும்பார். சிற்பங்களை ரசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய நுண்மைகளையும் தெரிஞ்சு பாருங்கள். இதனுடைய ஆச்சரியமான செய்தி என்னென்னா, இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்க காலத்தில் சொல்கிறது வேறங்க. ஆனால் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, அதுதான் நமக்கு ஆச்சரியம். தமிழனுடைய அறிவியல் அறிவும் சிற்ப அறிவும் உலக புகழ்பெற்றவை என்பதற்கு இவையெல்லாம் ஒரு ஆதாரம்.